அதே நேரம் நீதிபதிகளும் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். இனி நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டங்களை, அரசியல் தலைவர்களுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த மனுவை விசாரித்த பொழுது அதில் தொடர்பற்ற எதிர் மனுதாரர்களாகவே இல்லாதவர்கள் தொடர்பாக கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மனுவின் விசாரணையில் கூட SIT தொடர்பாக சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது கவலை அளிக்கின்றது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட மனு மீது SIT அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேட்டிருந்த நிலையில் தான் அந்த மனு தாக்கலுக்கு பிறகு SIT வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பிலும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது. சிறப்பு விசாரணை குழு அமைப்பதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்களும் அந்த மனுவை வழங்கியிருந்தோம் என்று அர்த்தப்படக்கூடிய வகையிலாக இந்த வாதத்தை அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை முழுவதுமாக விஜய் தரப்பிலே அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்னவென்றால், SIT மூலமாக விசாரிக்கக்கூடாது, CBI தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதே நேரம் மற்றொரு பக்கம் முன்வைக்கப்படக்கூடிய வாதத்தை பொறுத்தவரை விஜய் தொடர்பாக நீதிபதி கூறியிருந்த கருத்துக்கள் குறித்தும் தங்களுடைய வருத்தத்தை அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக பதிவு செய்திருக்கின்றார்கள். மனு தாக்கலுக்கு பிறகு SIT கேட்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு எத்தனை மேசைகள் உள்ளன? உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இதுவரை அவர்கள் சொன்னது இரவு நேரத்திலே எப்படி உடற்கூறாய்வு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை தான் கீழமை நீதிமன்றங்களிலே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் முழுவதுமாக மூத்த வழக்கறிஞர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த வழக்கினுடைய வாத துணியையே மாற்றி இருக்கின்றார்கள். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அரசுக்கு எதிரான வாதங்களை மூத்த வழக்கறிஞர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்வதற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் கீழமை நீதிமன்றங்களில் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த வாதத்தை முன்வைக்காமல் மிகவும் நேர்த்தியாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது ஒரே இரவிலே 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்வதற்கான மருத்துவர்கள் எப்படி அடுத்த 1-2 மணி நேரத்திற்குள் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்ளே வந்தார்கள். இதுதான் வழக்கறிஞர்களுடைய இன்றைய பிரதான வாதமாக இருக்கின்றது. அந்த வாதத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையிலான கேள்வியாக தற்பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய விதமாக ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்வதற்கு எத்தனை மேசைகள் இருக்கின்றன என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் கரூரிலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்வதற்கு 2 மேசைகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியினையும் தொடர்ந்து கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள். வழக்கறிஞர்களை நோக்கி கரூர் மருத்துவமனையில் நள்ளிரவில் உடல் கூராய்வு செய்தீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் இரவில் உடல் கூராய்வு நடைபெற்றது என்று தமிழ்நாடு அரசு அறிவில் சொல்லியிருக்கின்றார்கள். உடல் கூராய்வுக்கு அனுமதி கொடுத்தது பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை மேசைகள் வைத்திருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியினை மீண்டும் வழக்கறிஞர்களை நோக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை CBIக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வாதம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த உச்சநீதிமன்றத்திலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த வழக்கினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தை தற்பொழுது நீதிபதிகள் நெருங்கி இருக்கின்றார்கள். கரூரில் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே எத்தனை மேசைகள் இருக்கின்றன உடல் கூராய்வு செய்வதற்கு? உடல் கூராய்வு செய்ய வேண்டும் என்றால் பிணவரையில் இருக்கக்கூடிய உடலை எடுத்து வந்து மேசையில் வைத்து அந்த வயிற்று பகுதி உள்ளிட்டவற்றை எல்லாம் அதற்குரிய பணியாளர்கள் சில நடைமுறைகளை பின்பற்றி செய்த பிறகு மருத்துவர்களுக்கு அது தொடர்பான தகவல் சொல்லப்பட்டு அறிக்கைகள் வழங்கப்படும். இதுதான் நடைமுறை. எனவே அந்த பிண அறையில் இருந்து கொண்டு வந்து உடலை வைப்பதற்கு மேசைகள் இருக்க வேண்டும். அந்த மேசைகள் 30 மேசைகள் இருந்தனவா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் 30 உடல்களை ஒரு சில மணி நேரத்திற்குள் நள்ளிரவிலே உடற்கூராய்வு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த ஒரு முக்கியமான கேள்வியினை தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் நோக்கி தற்போது எழுப்பியிருந்தார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் கூறும்பொழுது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்றுதான் இரவில் உடற்கூராய்வு செய்தோம் என்றார்கள். இந்த பதில் என்னவென்றால், ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொன்ன ஒரு பதில். அதன்படி அப்பொழுது தாவேகா வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கில் ஆஜராகி இருந்தார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இரவில் உடல் கூராய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது, சூரியன் அஸ்தமனமான பிறகு உடல் கூராய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது, இவர்கள் எப்படி செய்தார்கள் என்று பொத்தம் பொதுவாக ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த வாதம் அப்பொழுது எடுபடவில்லை. உயர்நீதிமன்ற கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சில விதிவிலக்குகளை சுட்டி காட்டியிருந்தார்கள். அதன்படி 3 விதமான அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. ஒரு உடலை
இரவில் உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்றால் காவல்துறையினர் நினைத்தால் செய்ய முடியும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இந்த உடலை இரவில் உடற்கூறாய்வு செய்யாமல் தொடர்ந்து தாமதம் செய்து கொண்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல வேண்டும். அல்லது அது ஒரு பாதிக்கப்பட்ட பாலியல் உள்ளிட்ட வழக்குகளில் இறந்து போன பெண்ணினுடைய உடலாக இருக்க வேண்டும். அந்த பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் உடனடி சாட்சியங்கள் தேவைப்படும், ஆதாரங்கள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் உடற்கூறாய்வு செய்யலாம். இது போன்ற நிகழ்வுகளில் உடற்கூறாய்வு செய்வதற்கு எங்களுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அனுமதியை பெற்றுக்கொண்டு 41 உயிர்கள் இறந்திருக்கின்றன, மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது என்னும் பொழுது நாங்கள் அந்த உடலை காலை வரை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவேதான் ஆட்சியர் அனுமதியோடு ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உடற்கூறாய்வு செய்து விட்டோம் என்ற பதிலை மதுரை கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுதும் அதே பதிலை எழுந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நீதிபதி மீண்டும் அதே கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் இரவில் உடற்கூறாய்வு செய்தது பற்றி நான் கேள்வி எழுப்பவில்லை. நீங்கள் உடற்கூறாய்வு செய்த அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எத்தனை மேசைகள் இருந்தன? தொடர்ந்து 2வது முறையாக அந்த கேள்வியை நீதிபதி எழுப்புகின்றார். அதாவது இரவில் உடற்கூறாய்வு செய்தது சரியா தவறா என்பது எங்கள் வசம் இருக்கக்கூடிய வாதமே கிடையாது. நாங்கள் கேட்கக்கூடிய வாதம் எத்தனை உடற்கூறாய்வு மேசைகள் இருக்கின்றன. ஏனென்றால் 30 உடல்களை நீங்கள் உடற்கூறாய்வு செய்ததாக சொல்லி இருக்கின்றார்கள் நள்ளிரவு நேரத்திலே. அப்படி என்றால் 30 உடல்களை உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அங்கே கட்டமைப்புகள் இருந்தனவா என்பதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கினுடைய விசாரணை ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியினை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். தாவேகா சார்பிலும் உயிரிழந்து போன குடும்ப உறுப்பினர்கள் சார்பிலும் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாதத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள் மூத்த வழக்கறிஞர்கள். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை கிளையிலும் சொல்லியிருந்த தகவல்களை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து அந்த தகவல்களில் எல்லாம் எந்த இடத்தில் எல்லாம் தங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தனவோ அதை மட்டும் கோடிட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு ஒரு பதில் தரக்கூடிய விதமாக தற்பொழுது இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதன்படிதான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பரஸ்பரம் குற்றம் சாட்டு இல்லை என்று சொல்லி இருக்க முடியாது என்பதையெல்லாம் தற்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். உடற்கூறாய்வு செய்ய தகுதி உடையவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். அருகில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று அரசு தரப்பிலே பதில் சொல்லுகின்றார்கள். விஜய் பிரச்சாரத்திலே ரவுடிகள் நுழைந்து விட்டனர் என்பதை ஏற்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். விஜய் பிரச்சாரத்திலே தடியடி நடத்தப்பட்டதாக கூறுவது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. ரவுடிகள் களம் இறக்கப்பட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று நீதிபதிகளுக்கு முன்பாக தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் கேட்டதால் தான் நாங்கள் இரவில் உடற்கூறாய்வு செய்வதோம் என்ற ஒரு கருத்தையும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பல்வேறு மருத்துவமனைகளில் உடற்கூறாய்வு நடைபெற்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டுமல்ல, நாங்கள் பல்வேறு இடங்களில் வைத்து உடற்கூறாய்வு செய்தோம் என்று தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் இரவு நேரமானாலும் பரவாயில்லை உடற்கூறாய்வு செய்து உடனே உடலை தாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று இரவில் நாங்கள் உடற்கூறாய்வு செய்தோம். கரூரிலே எத்தனை உடற்கூறாய்வு செய்வதற்கான மேசைகள் இருக்கின்றன, 2 மேசை இருக்குமா என்று நீதிபதிகள் கேட்டார்கள். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் ஒரே ஒரு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யவில்லை, பல்வேறு மருத்துவமனைகளில் நாங்கள் உடற்கூறாய்வு செய்தோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் நீதிபதிகள் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு இரவிலேயே செய்திருக்கின்றீர்கள், உடற்கூறாய்வு நடத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் என்ன என்பதை ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் அரசு மீதும் காவல்துறை மீதும் அடுக்கடுக்காக புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார்களே தவிர இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதி பெற்று இரவில் உடற்கூறாய்வு நடத்தப்பட்டது. சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக நாங்கள் தாக்கல் செய்கின்றோம் நீதிமன்றத்திலே. தேர்தல் பரப்புரையின் பொழுது ரவுடிகள் உள்ளே வந்து விட்டார்கள், ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் உள்ளே இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஏற்க முடியாது. அதில் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெறுமனவே ஒரு மனுவை கொடுத்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.